அதனால மக்களே, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வரமாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி, முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பற்றி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்து தான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனால தான் நம்மளோட மன்றத்தில் பல வருஷமாக பயணித்த ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சி ஆதரிக்கிறோம். அதனால் எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தில் அந்த டிவி சின்னம், அந்த டிவி சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும் ஒரு காமன் ஓனர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாரு? பாஜக. அதில் ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா, விஜய் நடிகன். ஆமா, நான் நடிகன் தான், இப்போ யாரும் இல்லைன்றா. என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனால் நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? அரசியலில் இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே. அப்போ உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? ஒன்றிய அரசோட பவரை கையில் வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம், மற்றும் பலரோட ஒரு நாடகம். அப்போ உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? இந்த பாஜகவோட சரண்டராகி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ஊழல்லையே ஊறி போய் இருக்கிற இந்த 2 பேரும் நமக்கு வேணாமுங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய டிவிகேவை நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வருவோம், நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். சும்மா மாத்தி ஓட்டு போட்டுக்கிறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்களை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் அந்த மாற்றம். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தலில் 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஒரு நியூ கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்று கொண்டு வரலாமா? நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? ஒட்டுமொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க.
அதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி? நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போட